ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் தக்காளி 2, 3 பச்சை மிளகாய், 4 ஸ்பூன் தயிர், 1 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு, 3 கிராம்பு, 3 பட்டை, இஞ்சி 1 பீஸ், கொஞ்சமாக பூண்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இலை, கொத்தமல்லி, புதினா எடுத்துக்கோங்க. பாதி லெமனை ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காய், நீங்கள் தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க. கறி மசாலா பொடி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள். இப்போது சிக்கன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம், அதில் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். கடைசியாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட கறி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். மசாலா நல்லா கறியில் ஊறினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு இலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் கலந்து விடுங்க. இப்போது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நாம் தேங்காய் அரைச்சிக்கலாம். இதில் பச்சையாக சோம்பு சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவைக்கேற்ப, மல்லித்தூள் 1 ஸ்பூன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் நம்ம மசாலா சேர்த்து நல்லா ஊற வச்சுருக்கோம். அது நல்லா ஊறியிருக்கும். மசாலா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா கலந்துக்கலாம். இப்போது நான் வறுத்து அரைச்ச கறி மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். இந்த கறி மசாலா பொடி எப்படி அரைக்கிறதுன்னு நான் நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்க்கை யூஸ் பண்ணி பாருங்கள். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குக்கர் விசில் போடாமல் 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் வச்சாலே போதும். சிக்கன் நல்லா வெந்துடும், சாஃப்டாகவும் இருக்கும். நான் சிக்கன் கிரேவிக்கு தண்ணி சேர்க்காம தான் வேக வச்சுருக்கேன். ஏன்னா சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். இப்போது அதிலே அது வெந்துருச்சு. இப்போது சிக்கன் வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் ஒரு பீஸை இப்படி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா, கட் ஆயிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷன் தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்த்திங்கன்னா குழம்பு ஆகிடும், அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லா கொதிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதுவும் நல்லா சுண்டட்டும். இப்போது வறுத்த கறி மசாலா பொடி நான் சேர்த்துக்கிறேன். கடைசியாக ஒரு முறை நீங்கள் சேர்க்கும்போது கிரேவிக்கு நல்லா திக்காகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். ஸோ இனி கிரேவி செய்யும்போது நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள்.
இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரேவி செய்யும்போது எப்பயுமே கொஞ்சம் அடுப்பை சிம்மிலே வச்சிங்கன்னா தான் நல்லா அந்த தண்ணி சுண்டும்போது நல்ல கிரேவி ஒரு கன்சிஸ்டன்சியாக கிடைக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலே வச்சு வேக வச்சுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு. நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வாவ், சூப்பராக இருக்குல்ல. இது இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.